இன்னைக்கு தமிழ் இன்டர்நெட்ல இத விட ஒரு பெரிய ஹாட் டாபிக் இருக்கவே முடியாது. குக் வித் கோமாளி செட்ல நடந்த அந்த அதிரடி சண்டை இப்போ வேற லெவலுக்கு போயிருச்சு. அறந்தாங்கி நிஷா இப்போ ஒரு எமோஷனல் வீடியோ ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய வெடிகுண்டையே தூக்கி போட்டிருக்காங்க. உன் புருஷன் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டல, ஒரு நாள் என் கூட இரு அப்படின்னு திவாகர் தன்னிடம் தப்பா பேசினதா நிஷா கதறி அழுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, திவாகர் என்ன சொல்றாருன்னா, மாகாபா ஆனந்த் குடிச்சிட்டு இரும்பு கம்பியால என்ன அடிச்சாரு, புகழ் என்ன மிரட்டினாருன்னு போலீஸ் ஸ்டேஷன் நிக்கிறாரு. யார் சொல்றது உண்மை, யார் இங்க டிராமா பண்றாங்க? ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரோட சர்ச்சையோட மொத்த கதையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இது வெறும் ஒரு டிவி ஷோ, சண்டை மட்டும் கிடையாது. திவாகர், அதாவது இந்த வாட்டர்மெலன் ஸ்டார், பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இருந்தே ஒரு சர்ச்சைக்குரிய ஆளா தான் இருந்திருக்காரு. இப்போ ஏப்ரல் மாசம் குக் வித் கோமாளி சீசன் 7 ஷூட்டிங் EVP பிலிம் சிட்டில நடக்கும்போது தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. செட்ல இருந்த மற்ற பெண் போட்டியாளர்கள் எல்லோரும் என்ன சொல்றாங்கன்னா, திவாகர் அங்க இருந்த பெண்களிடம் ரொம்பவே அநாகரிகமாக நடந்துகிட்டாரு, ஜாதி ரீதியா பேசினாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதனாலேயே விஜய் டிவி அவரை ஷோவை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனா திவாகர் சும்மா இல்லாம நேரா நசரத்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மாகாபா ஆனந்த், புகழ், கானா வினோத் இவங்க 3 பேரும் சேர்ந்து என்னை அடிச்சாங்கன்னு FIR போட ட்ரை பண்ணிருக்காரு. விஷயம் வெளியே வந்ததும் மாகாபா ஆனந்த் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாரு. நாங்க 18 மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி குடிக்க முடியும், சேனல் அதுக்கு விடுவாங்களா அப்படின்னு அவருக்கே உரித்தான ஸ்டைல்ல பதிலடி கொடுத்திருக்காரு. அவங்க சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, திவாகர் பெண்களிடம் தப்பா நடந்துகிட்டதுக்கு தட்டி கேட்டோம், அவ்வளவுதான், அடிக்கலாம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஏப்ரல் 17-18ல நிஷா பேசினது தான் இங்க கேஸையே மாத்திருச்சு. செட்ல இருந்த அத்தனை பெண்களும் திவாகருக்கு எதிரா நிக்க ரெடியா இருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் சோசியல் மீடியா இப்போ எல்லாரும் திவாகரை திட்டி தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா இது திவாகருக்கு புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பிரச்சனையினால தான் இதுக்கு முன்ன உள்ள ஒரு ஷோல இருந்து அவரை வெளியே அனுப்பியிருக்காங்கன்னு பேச்சு ஓடிட்டு இருக்கு. இப்போதைக்கு போலீஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பக்கமும் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பார்த்தா, ஒருத்தருக்கு எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ரொம்ப முக்கியம். இந்த விஷயம் இன்னைக்கு ஒரு பெரிய பாடமா அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நிஜமாவே ஒரு தாக்குதலா, இல்ல தப்பு பண்ணிட்டு மாட்டிக்கிட்ட திவாகர் போடுற ஒரு நாடகமா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் வந்த உடனே சொல்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.